ஒரு மந்திரத்தை கொண்டு சித்தி பெறுவது எப்படி? மந்திரங்களின் சக்தி அதை உருவேற்றுவதில் தான் இருக்கிறது. லட்சக்கணக்கான மந்திரங்களை ஆவர்த்தி செய்து நீண்ட காலப்போக்கில் சித்தி பெறுதல் என்பது இக்கால சூழ்நிலையில் சாத்தியமற்றதாக இருக்கிறது. ஆகவே நம் முன்னோர்கள் மந்திரங்கள் சித்தி அடைவதற்கு சுலபமான சில வழிகளை தங்கள் அனுபவத்தின் மூலம் விளக்கினர். அவைகளை பற்றி நாம் அனுபவித்தவைகளை இங்கு பகிர்ந்து கொண்டுள்ளோம். எந்த ஒரு மந்திரத்தையும் ஒரே நாளில் சித்தி செய்யலாம். வழிபடுவோரின் ஊக்கமும் தளரா முயற்சியும் இதற்கு காரணமாக இருக்கிறது. சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் ஆகிய 2 பக்ஷங்களுக்கும் உரிய ஏதாவது ஒரு அஷ்டமி திதியிலோ அல்லது சதுர்த்தசி திதியிலோ சூரிய உதயம் தொடங்கி மறுநாள் சூரிய உதயம் வரை இடைவிடாது மந்திரத்தை ஜெபிப்பதால் மந்திரம் சித்தியாகிறது. உபாசகன் சர்வ சித்தீஸ்வரன் ஆகிறான். அதாவது எல்லா சித்திகளுக்கும் தலைவன் ஆகிறான். இப்படி ஒரே நாளில், அதாவது 60 நாழிகை நேரத்தில் சித்தி அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவர் சில ஐயங்களுக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்காத மன உறுதி உள்ளவராய் இருத்தல் அவசியம். வேறு சில சாஸ்திரங்களிலும் ஆச்சார முறைகளிலும் கொள்ளப்படும் பிரமாணங்களை செவியில் வாங்கி கொண்டு குழப்பம் அடையக்கூடாது. 60 நாழிகை நேரமும் எல்லா கர்மங்களும் தான் ஜபிக்கும் ஒரு மந்திரத்தினாலேயே ஆகிறது என்ற நிச்சயமுடையவராக உபாசகன் இருக்க வேண்டும். ஒரு மாதத்தில் மந்திர சித்தி அடையலாம். ஒரு கிருஷ்ணாஷ்டமி தொடங்கி அடுத்த கிருஷ்ணாஷ்டமி முடிய நாள் ஒன்றுக்கு 108 முறை நியமத்துடன் ஜபம் செய்வதால் மந்திர சித்தி உண்டாகிறது. ஆனால் இங்கு கவனிக்க வேண்டியது ஒன்று. மந்திரத்திற்கு முன்னும் பின்னும் மாத்ருகா அக்ஷரங்கள் 51ஐ ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் அமைத்து ஜபம் செய்ய வேண்டும். இப்படி மாத்ருகா சம்படித்தமாக மந்திரத்தை நாள் ஒன்றுக்கு 108 தடவை ஒரு மாதம் ஜபம் செய்ய வேண்டும். கிருஷ்ணாஷ்டமி போல கிருஷ்ண சதுர்த்தசி, சுக்ல அஷ்டமி, சுக்ல சதுர்த்தசி திதிகளும் இந்த ஜப முறைக்கு ஏற்றவையே. மாத்ருகா சம்படீகரணம் இல்லாமல் ஒரு மாதத்தில் மந்திர சித்தியை விரும்புகிறவர் இந்த குறிப்பிட்ட திதிகளில் தொடங்கி குறிப்பிட்ட அடுத்த திதிகளில் முடியுமாறு நாள் ஒன்றுக்கு 1008 முறை மூல மந்திரத்தை மட்டும் ஜபம் செய்தால் வெற்றியடைவது நிச்சயம். மாத்ருகா அக்ஷரங்களில் பூத லிபி வரிசை என்று ஒரு முறை உள்ளது. அவ்வரிசைப்படி மூல மந்திரத்திற்கு முன்னும் பின்னும் ஒவ்வொரு எழுத்தை கூட்டி நாள் ஒன்றுக்கு 1008 முறை ஜபம் செய்தால் மந்திர சித்தி நிச்சயம். ரிக்வேத பிராதிசாக்கியத்தில் 63 எழுத்துக்கள் கொண்ட ஒரு அரிச்சுவடி இருக்கிறது. அதில் உள்ள 63 எழுத்துக்களை ஏறு இறங்கு வரிசைகளில் மந்திரத்தின் முன்னும் பின்னும் முறையே கூட்டி நாள் ஒன்றுக்கு 108 முறை மூலமந்திரம் செய்வதாலும் மந்திர சித்தி நிச்சயம். கிருஷ்ணாஷ்டமி தொடங்கி கிருஷ்ண சதுர்த்தசி வரை உள்ள 7 நாட்களில் மொத்தம் கூட்டி 40,000 எண்ணிக்கை வரும்படி மந்திர ஜபம் செய்ய வேண்டும். இந்த 7 நாள் ஜப முறையில் தசாம்ச கணக்கில் ஹோமம் முதலானவைகளும் செய்ய வேண்டும். இந்த ஜபம் நாள் ஒன்றுக்கு 5714 ஆகும். கடைசி நாள் 5716 ஆகும். அந்தந்த நாளில் ஹோமம் தசாம்ச கணக்கில் செய்ய வேண்டும். சூரிய சந்திர கிரகண காலம் பூராவும் ஒரு மந்திரத்தை ஜபம் செய்வதால் அம்மந்திரம் சித்தியாகிறது. ஒவ்வொரு இரவு முழுவதும் சர்வ உபச்சாரங்களுடன் 3 முறை நவாவரண பூஜையை இங்கு 1 மாத காலம் செய்வதால் மந்திர சித்தி ஏற்படுகிறது. மாத்ருகா அக்ஷரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூலிகையாக பிரபஞ்சச்சாரம் கூறுகிறது. தான் சித்தி செய்ய வேண்டிய மந்திரத்தில் உள்ள எழுத்துக்களுக்குரிய மூலிகைகளை எல்லாம் கூட்டி பொடி செய்து குளிகைகளாக செய்து கொண்டு அவற்றை ஜபம் செய்யும் பொழுது வாயில் அடக்கி கொண்டு ஜபிப்பதால் மந்திரம் எளிதில் சித்தியாகிறது. மகா பாதுகையை தனது சகசிரார சக்கரத்தில் தியானம் பண்ணுவதால் மந்திரம் சித்தியாகிறது. மகா பாதுகைக்குள் மந்திரம் அடங்கி இருப்பதாலும் மகா பாதுகைக்கு மேம்பட்ட வேறு மந்திரமே இல்லாததாலும் மகா பாதுகா தியானத்தால் அடைய முடியாதது ஒன்றுமில்லை. ஆத்மஸ்வரூபத்தை பற்றி பரோட்ச ஞானம் திருடமாக கைப்பற்றவன் மந்திரத்திற்கு முந்தியும் பிந்தியும் சிவோகம் என்ற பாவனையுடன் மந்திர ஜபம் செய்வதால் மந்திரம் எளிதில் சித்தியாகிறது. அகம் பிரம்மாஸ்மி அல்லது ஷம் என்ற பரா காமகலா அக்ஷரத்தையோ முன்னும் பின்னும் மந்திரத்தில் கூட்டி ஜபம் செய்வதால் சகல சித்திகளும் கிடைக்கின்றன.
ஓம்